போன அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல முதன்மையானது என்னன்னா, வெற்று விளம்பர மாடல் அப்படிங்கிறது தான். இந்த அரசு அதை விட மோசமா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். பல விஷயங்கள். இப்போ உதாரணமாக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நாங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறோம். டெம்பரரி அனுமதி குடுத்திருக்கிறோம். அதனால 8000 தனியார் மருத்துவமனைகள் விரைவில் இயங்கும். அதுக்கு தலைப்பு செய்தி என்னன்னா, 8000 மருத்துவமனைகளுக்கு அனுமதிங்கிறது செய்தி. 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதிங்கிறது செய்தி. அதுல இருக்கிற கோளாறுகள் என்னன்னு அவருக்கு தெரியாம இருக்காதுங்க. ஏன்னா அவரும் வந்து அரசு டாக்டரா பணிபுரிந்தவர் தான். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் வந்து உண்மையிலேயே சட்டப்படியானதாங்கிறது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம். அதாவது இந்தியால வந்து மத்திய சட்டம் ஒண்ணு இருக்கு. அது மத்திய சட்டத்துக்கு பேர் என்னன்னா, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. 2010ல அந்த ஆக்ட் வருது. இதுபடி தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்குகள், நர்சிங் ஹோமு எல்லாமே கண்டிப்பா பதிவு பெற்றிருக்கணும். பதிவுக்கான அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ண உடனே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சரியான ஆய்வு செய்து அப்புறம் பதிவு கொடுக்கும். இந்த ஆய்வுல டிலே இருக்கு, அதனால ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, தற்காலிக அனுமதி. இப்ப இவர் அதைத்தான் சொல்றாரு. ஆனால் மாநில சட்டம் வந்து அதுக்கு முந்தியது. நம்ம மாநில சட்டம் அதுவே வந்து 1997ங்க. இதே மாதிரி ஆந்திரால இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. அந்தந்த மாநிலத்துக்குள்ள தனியார் மருத்துவமனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, அதாவது பதிவு மட்டும். நம்ம சட்டப்படி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான வழியே கிடையாதுங்க. தமிழ்நாடு சட்டம் உயர்ந்ததா, மத்திய சட்டம் உயர்ந்ததா அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது தமிழ்நாடு சட்டம் உயர்ந்தது. ஏன்னா நம்ம தற்காலிக அனுமதி கொடுக்க மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, தனியார் மருத்துவமனைகள் மேல நிறைய குறைபாடுகள் இருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் கிளைம், அரசு காப்பீடு அரசு தான் பணம் செலவு பண்ணுது. அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே வாழ்றவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குது. எத்தனையோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சிருக்கு. தனியார் மருத்துவமனைகள் வந்து ஓவர் பில்லிங் மூலமாக, தவறான சிகிச்சை அளிப்பதன் மூலமாக வந்து அரசு இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாத்துதுங்கிறது தான் குற்றச்சாட்டே. அப்ப தனியார் மருத்துவமனைகளுக்கு நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பண்ணி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு ரொம்ப பெருகும். ஓவர் பில்லிங் ரொம்ப கூடும். ஒரு அரசு மருத்துவமனைகள்ல தரமான சிகிச்சை அளிப்பதற்கு நாங்க தரத்தை மேம்படுத்த போறோம்